வந்து எந்த கட்சியினரும் திறந்தா மட்டும் போதாது, முஸ்லிம்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது முன்னாடி யார் வரா அப்படின்றது தான் முக்கியம். எப்பவுமே டிஎம்கே தவிர வேற எந்த கட்சி முன்னாடி வருது அப்படின்னு பல கேள்விகளை இன்டைரக்டாவும் டைரக்டாவும் டிவிகே பக்கமும் ஏடிஎம்கே இவங்க 2 பேர் பக்கமும் வந்து சார்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேள்விகளை கேட்டிருக்காரு. அதை பத்தின தொகுப்பு தான் இது. சோ அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 10 வருடமாவே வந்து கொல்லத்தூர்ல இஸ்லாமியர்கள் வந்து இஃப்தார் நோன்பு பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு வந்து ஒரு விழாவா நாங்க இது வரைக்கும் வந்து வருஷம் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும், நோம்பு திறந்து வைக்கிறதாகட்டும் அப்படின்னு எப்பவுமே நாங்க வந்து எல்லாருக்கும் பண்ணிருக்கிறோம். அந்த வகையில 2100 கிஃப்ட் அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க எப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோமோ அப்ப கொடுப்போம். அண்ட் இந்த வருடம் 2100 கிஃப்ட் அளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு ஏதாவது ஒரு இஷ்யூ பிரச்சனை அப்படின்னும் போது முதல்ல எல்லாரையும் தாண்டி குரல் கொடுக்கறது யாரு, டிஎம்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா பெருமையோடவே பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா கட்சிகளையும் தப்புன ஒரு அடியும் அடிச்சு எதுக்குடா நீங்களா வாயை திறக்கிறீங்கன்ற மாதிரி கொட்டி அமுக்கின மாதிரி தான் இப்ப ஸ்டாலின் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அடுத்த 5 வருஷத்துல எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் இப்ப நாங்க ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ ஒரு விதமா போய்கிட்டு இருக்கிறதுனால இதற்கான ஒரு எஃபெக்ட்ல நான் பிஸியா இருந்தாலும் உங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்டிவா மனம் திறந்து பேசியிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டமானாலும், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து 370 ரத்து செய்யறதானாலும் இதுல யார் இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறது? டிஎம்கே தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஆக்சுவலி வந்து ஏடிஎம்கே தரப்புல இருந்து ஒரே நாள் நைட்ல வந்து எல்லாத்தையுமே பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரை இங்க இருந்து பிளைட்ல போயாச்சு டெல்லிக்கு. அங்க வந்து 4 கார் மாதிரி இபிஎஸ் அவர்கள் போனாரு. சோ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முட்டுக்காட்டா போட்டுட்டு இருக்கிற அந்த அமைச்சர் பாக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவையும் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. வக்ஃப் போர்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்துல ஃப்ரம் ஆகஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே கட்சி நாங்க மட்டும்தான். உங்களுக்கு எந்த இஷ்யூவா இருந்தாலும் நாங்க மட்டும்தான் குரல் கொடுப்போம், வேற யாரும் வரமாட்டாங்க. நோம்பு திறக்கிறதா ஒரு பெரிய விஷயமா, அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற நச்சு ஒரு 4 கேள்விங்கிற மாதிரி சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ட் இபிஎஸ் வந்துட்டு பிரதானமான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு சொன்னவர் இப்ப யாரு எதிர்கட்சி, எனக்கு அடுத்து யாரு ஆள போறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. எனக்கு நெக்ஸ்ட் யாரு பிளேஸ், நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கேன், 2வது யாருன்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனமும் கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி அவர் சொல்ற விஷயங்களை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது அவரு பக்கம் ரொம்ப பாயிண்ட கரெக்டா எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு டப்புன ஒரு எதிர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும்ல, கண்டிப்பா வரும். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முஸ்லிம் சமுதாயத்துல இருக்கிறவங்களையும் டிஎம்கேவையும் பிரிக்கவே முடியாது, நாங்க ரொம்ப இணக்கமா இருக்கோம், எங்களுக்கு நடுவுல யாரும் வர முடியாது, நீங்க வந்தா அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மூக்கு உங்களுக்கு தான் உடஞ்சு போகும் அப்படின்லாம் அவர் விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரிசம் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் நிறைய விஷயங்கள் எதிர்ப்பா நடந்துட்டு இருக்கே, அதெல்லாம் பத்தி நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியா மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எல்லாத்தையுமே அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.